நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருண்குமார். தாவேக்கா பொதுக்குழு கூட்டம் அது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே எல்லா டிவியிலுமே அதே ஒரு நேரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் மேலே ஒரு ஆர்வம் மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால அதுக்கான முக்கியத்துவம்ன்றது கொடுக்கப்படுது. ஸோ பொதுக்குழுவில் விஜய் உரையாற்றியிருக்காரு. என்ன உரையாற்றியிருக்காரு? ஸோ அவர் என்ன பெரிய அரசியல் மாற்றங்களாக நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை. ஸோ தான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன மாதிரியான ஒரு திட்டங்களை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை. இது வரைக்கும் ரீசண்டாக மக்கள் பிரச்சனைகள், முக்கியமான ஏதாவது பிரச்சனைகள், அதாவது இப்போ கவினோட படுகொலை பற்றி சிறப்பு ஆணவ கொலை தடுப்பு சட்டம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசினாரா? இல்லை. அதே போல் இந்த ஆசிரியர்களோட ஓய்வூதிய பிரச்சனை, பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கேன், அதை பற்றியெல்லாம் பேசினாரா? இல்லை. ஸோ இந்த மாதிரி நிர்வாக பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இந்த மழை நீர் வடிகால் அது சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அதை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை. இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகளையுமே பேசாமல் முழுக்க முழுக்க அந்த கரூர் சம்பவம், அதை ஒட்டுனா ஒரு ஹைகோர்ட்டில் நடந்த அந்த விவாதம், இதை பற்றி மட்டுமே பேசியிருக்காரு. ஸோ இவர் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா மக்களோட பிரச்சனைகளை பேசினாதான் அரசியலில் நிலைக்க முடியும், ஜொலிக்க முடியும், ஓட்டு வாங்க முடியும் அப்படின்றது அந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இன்னும் ஒரு திமுக எதிர்ப்பு, இதை மட்டுமே பேசி மக்களோட மனசை பிடிச்சிட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா முழுக்க முழுக்க டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஒவ்வொரு செயல்பாடும் இருக்குது. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டு வச்சிருச்சான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவர் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பேச்சு, இவ்வளோ ஒரு தெளிவான பேச்சு அப்போ இருந்த சூழலில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதில் கொடுத்துருக்கலாமே. ஏன்னா இது என்ன, அந்த ஹைகோர்ட்லேருந்து அந்த சிபிஐ விசாரணைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவ்வளவு தெளிவு பேச முடியுமா? ஏன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உண்மை இருந்தால் ஸோ இதே போல் ஒரு தெளிவான உரையை செய்தியாளர்களை கூட்டி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாமே. அதையெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு யாரோ ஒருத்தவர் எழுதி கொடுத்ததை திரும்பவும் அதையே படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிற மாதிரி ஒப்பிச்சிருக்கிறாரு. அப்படி தான் நமக்கு புரியுது. ஸோ மக்களோட அடிப்படை பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லேயும் எவ்வளவு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் மக்கள் டெய்லி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு திட்டங்கள், ஸோ அதை தீர்க்கிறதுக்கு என்ன ஒரு தாவேக்கா என்ன ஒரு நடைமுறை வச்சுருக்கு அப்படின்றத பற்றி ஏதாவது பேசலாம். ஸோ அடிப்படை பிரச்சனைகளான இந்த மழைநீர் பிரச்சனை, இதை பற்றியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசலாம். இல்லை மக்களோட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது, இதை சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இந்த மாதிரியான எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை பற்றியும் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் முழுக்க முழுக்க இது ஒரு திமுகவுக்கு எதிராக பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு பொதுக்குழு கூட்டின மாதிரி தான் விஜய் அவர்களோட பேச்சு இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்ட இவர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இவர்கிட்ட திமுக எதிர்ப்பை தவிர வேறு எந்த ஒரு விஷயமுமே இல்லை, வேறு எந்த ஒரு சரக்குமே கிடையாது அப்படின்றது தான் நாளுக்கு நாள் அவரோட பேச்சுகள் மூலமாக வெளிப்பட்டுருக்கு. அவரோட பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா யார் ஓடுனது அப்படின்னு கேட்குறாரு. யார் ஓடுனது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியும். கரூரில் யார் ஓடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசி விஜயை முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனா விஜய் அவர்களை மேன்மேலும் உயரத்தில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார் அப்படின்னு தோணல. ஸோ அவரை ரொம்ப அப்படியே சரிச்சு விட்டு அவரோட அந்த புகழை குறைச்சி அவரை எப்படியாவது ஒரு பிரச்சனைகளில் தள்ளிவிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் கட்சிக்குள்ளே இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணுது. விசிகாவில் இருந்து இப்படி தான் பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார். விசிகா கட்சியிலேருந்தே அவர் தூக்கி வெளியேற்றிட்டாங்க. ஸோ அதில் கட்சிக்கு புறமாக நிறையா நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இப்போ அதாவது கட்சிக்கு புறம்பாக தான் அவர் ஈடுபடுறாரு அப்படின்றது தெரியாமையே விஜய் அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்த மாதிரி அவர் பேசுகிறது விஜய்க்கு தான் பின்னாடி பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். ஒட்டுமொத்தமாக விஜய் இந்த ஒரு முதல்வர் சட்டசபையில் பேசினதையும், அதே போல் ஹைகோர்ட் பேசினதையும், இந்த ஒரு நபர் ஆணையத்தை கேன்சல் பண்ணதையும்,
அதையே தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு இடைக்கால தீர்ப்பு அப்படின்றத கூட புரிஞ்சுக்காம, இது ஒரு இடைக்கால தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெர்மனன்ட் ஜட்ஜ்மெண்ட் மாரி, இது ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலையில வந்து விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து தமிழக அரசோட ஹியரிங் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கான கால அவகாசம் இருக்கு. அந்த பதில் மனு தாக்கல் பண்ணி ஒருவேளை இந்த சிபிஐ விசாரணையை வந்து கேன்சல் கூட பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நிரந்தர வெற்றி, ஃபைனலாக ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் விஜய் பேசிட்டு இருக்குது. அதுக்கு அதுக்கு வந்து இன்னும் அவர் அரசியலுக்கு இன்னும் ஒரு தெளிவுக்கு வரல. ஸோ ஒரு சட்ட நடைமுறைகளை பற்றின ஒரு தெளிவு இல்லை. அவங்களோட கட்சி ஆட்கள்கிட்டயே அந்த தெளிவு இல்லை அப்படின்றது தான் புரியுது. ஏன்னா வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, 40 பேரை வந்து எடுத்துக்கொண்டு வந்து கூட போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வழக்கறிஞர் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து 41 குடும்பத்துக்கும் அந்த 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க. எங்கேயோ கடந்த பிணங்களை கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே, அவங்களுக்கு எதுக்கு வந்து நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நமக்கு கேள்விகள் எழுது. ஒரு மாசமா வந்து இவர் வந்து அந்த நெல்மணிகளை பற்றி ஒரு அறிக்கை விட்டார். அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துனாங்களா? கிடையாது. அதாவது ரொம்ப சென்சேஷனாக ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிச்சுன்னா அந்த விஷயத்தை பற்றி மட்டும் ஏதாவது அறிக்கை விடுறது, இல்லைன்னா அவங்களோட அந்த நிர்வாகிகளை வச்சு ஒரு போராட்டம் பண்ண வைக்கிறது. இப்போ இந்த கோவை பாலியல் வன்கொடுமை விவாதத்துக்கு வந்து போராட்டம் நடத்துனாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு பெருசாக அதுவும் அந்த போராட்டத்தில் அவர் கலந்துக்கிறது கிடையாது. முக்கியமாக வந்து சென்சேஷன் ஆகிற விஷயங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு வந்து அரசியல் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவரோட அரசியலாக இருக்குது. திருப்பூர் அஜித்குமார் சம்பவத்துக்கு வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதே போல் வந்துட்டு கவின் அவரோட ஆணவ படுகொலைக்கு வந்து போராட்டம் பண்ணலை. அதில் வந்து ஒரு சாரோட சாதி வாக்குகள் கிடைக்காது அப்படின்றதுனால தான் அவர் வந்து அதில் அப்படி எதுவுமே பேசலையோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் நமக்கு தீவிரமாக எழுது. இப்போ இன்னைக்கு மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான தீர்வுகள் என்ன, இந்த அதை பற்றின எந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டும் கூட கிடையாது. அதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக அந்த திமுக மேலே வெறுப்பு, ஸோ அதை பற்றின வந்து ஒரு நரேட்டிவ், அதை மட்டும்தான் அவரை பேச வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ விஷுவல் மீடியத்தில் வந்து நல்லா ஷோ காட்டுற மாதிரி இது ஒரு பொதுக்குழு கூட்டம்ன்றது வந்து நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பணியூருக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து வெளியிலே வர மாட்டார். எந்த ஒரு மக்கள் பிரச்சனைகளையும் வந்து தலையிட்டு எதுவும் செயல்பட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஏதாவது ட்வீட்டுகள் வரும், அவ்வளோதான். இந்த மாதத்துக்கான ஒரு ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக போகுது. நான் போய் உள்ளே போய் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பொதுக்குழு கூட்டம்ன்றது வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பொதுக்குழு கூட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே வந்து விஜய் பேசுனதெல்லாம் சரியா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.